ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கைமா சொட்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருள் அரை மூடி தேங்காய், ஒரு முட்டை, 6 பச்சை மிளகா, ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஏலக்காய், 3 வெங்காயம், கல் உப்பு தேவையான அளவு, 150 கைமா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உடச்சக்கடலை ஒரு 50, தேவையான அளவு எண்ணெய். கைமா 150 கைமாவை போட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பச்சை மிளகா, வெங்காயம், தேங்காய் பூ போட்டு அடுப்பில் வச்சு நல்லா வதக்குங்க. உப்பு, கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கல் உப்பு போட்டுக்கிட்டு மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு போட்டுக்கிட்டு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கிட்டு தண்ணியே அதில் இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா வேக விடுங்க. இது பருப்பு ரசத்துக்கு மாங்காய் முருங்காய் போட்டு சாம்பார் வச்சு இந்த சொட்டா சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா தண்ணி இல்லாமல் சுண்ட வதக்குங்க. இது ஒரு வாட்டி நீங்கள் செய்து சாப்பிட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். நல்லா ஆற வச்சிடுங்க. ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தண்ணியே இருக்கக்கூடாது. அந்த முட்டையை ஊற்றி அந்த முட்டையிலே தான் நீங்கள் அரைக்கணும். அரைச்சிட்டு உடச்சக்கல்ல 50 உடச்சக்கல்லையும் தூள் பண்ணி அதில் போட்டுட்டு உப்பு காரம் பார்த்துக்கோங்க. ஒரு தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு வடை மாதிரி தட்டி போடுங்க. உங்களுக்கு வேணும்னா வடை சட்டியில் கூட நீங்கள் பொரிச்சிக்கலாம். நல்லா அருமையாக இருக்கும். நல்லா முறிஞ்சோன்னே திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டிங்கனாக்கா உங்களுக்கு கைமா சொட்டா ரெடி.